அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, அன்பார்ந்த நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு ஃபில் குர்ஆனில் அலீம் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء المخل عبادة صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஸலவாத்தும் நம் உயிரில் மேலான சையதுல் அன்பியா ஹாத்தமுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடிச்சுவற்றுகளை அப்படியே சற்றிலும் சருகிடாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இந்த காணொளியின் மூலியமாக கேட்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் பொழியட்டுமாக. அல்லாஹுவிடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நாம் அனுதினமும் துஆவை கொண்டு அவனை நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் நமக்கு துஆவாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த துஆவை கொண்டு நீங்கள் என்னிடம் தேவையை கேளுங்கள், நான் உங்களுக்கு கட்டாயமாக தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நமக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், நமக்கு துன்பங்கள் நேரிட்டாலும், நோய்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், அனைத்து காரியங்களும் லேசாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக முறையிடும் போதுதான் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு தருகிறான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் தன் ரப்பின் பால் தன் 2 கைகளையும் உயர்த்திய பிறகு அந்த கையை வெறுங்கையாக விடுவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்திய பிறகு அல்லாஹ் தருவதை தராமல் இருப்பதை அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு நாம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதன் அல்லாஹ்விடம் துஆ கேட்கவில்லையோ அந்த மனிதன் மீது அல்லாஹ் தஆலா கோபம் அடையக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு மனிதன் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பானா, அந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் துஆ கேட்டுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது தொழுதுட்டு துஆ கேட்டுக்கிட்டே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சில பேர் நம்ம துஆ கேட்குறோம், இல்லை தொழுகிறோம், 5 நேரம் முறையாக தொழுகிறோம், ஆனால் துஆ நம்ம கேட்குறோன்னா ஒரு அழுத்திக்கு நம்மளால் முடிஞ்ச அழுத்திக்கு நம்ம கேட்குறோம். அதே போல தான் இந்த சம்பவம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு மனுஷன் தொழுதுட்டு எப்போ பார்த்தாலும் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுகிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க,
யா அல்லாஹ், ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஆனால் நீ ஏன் அவன் வந்து தேவை இன்னும் கபூலாக்கலை அப்படின்னு கேட்கும்போது அதற்கு வந்து அல்லாஹ் சொல்கிறானா, அந்த மனுஷன் இன்னைக்கு துவா செய்யட்டும்பா, கண்டிப்பாக நான் வந்து அவனுக்கு தரேன் அப்படின்ட்டு வந்து அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த மனுஷன் எப்பயும் போல் வராரு, தொழுகிறாரு, துவா செய்யாமல் எந்திரிச்சு போயிடுறாரு. இதை பார்த்துக்கப்பா, இதாம மனுஷன் இப்படி தான் இருப்பாங்க, அந்த அவங்களோட தேவைக்காக மட்டும் கேட்பாங்க, தேவை முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறான். இந்த படிப்பினை நாம் பார்த்தோமேயானால், நாம் தேவைக்காக மட்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் தினமும் கேட்க வேண்டும். அதாவது ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோமேயானால், நீங்கள் கஷ்டம் ஏற்படும் போது, பிரச்சனை ஏற்படும் போது துவா கேட்பதை விட, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் என்னிடம் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பேருக்கு நம்ம துவா செஞ்சுட்டு போகிறோம், ஏதோ அல்லாஹ் வந்து கேட்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம், அது இல்லை முறையானது. மாறாக நம்ம எதற்காக துவா செய்ய வேண்டும், ஏன் துவா செய்ய வேண்டும், எப்படி துவா செய்ய வேண்டும் என்பது உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்தந்த நேரத்தில் துவா கேட்கப்பட்டால் கபூலாக்கப்படும் என்கிற நேரத்திலும் கேட்க வேண்டும். அதுபோக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் அல்லாஹ்விடத்திலே முறையான நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய துவாக்களிலும் நிபந்தனைகள் உண்டு. அது 7 விஷயம் சொல்கிறார்கள். முதலாவதாக நீங்கள் பணிவாக நீங்கள் கேளுங்கள். இரண்டாவதாக நீங்கள் அச்சமுடையவர்களாக கேளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் நம்பிக்கையுடன் கேளுங்கள். நான்காவதாக நீங்கள் விடாமல் தொடர்ந்து கேளுங்கள். ஐந்தாவதாக மன ஓர்மையுடன் கேளுங்கள். ஆறாவதாக அனைவருக்கும் பொதுவாக கேளுங்கள். ஏழாவதாக ஹலாலான உணவை உண்ட பிறகு கேளுங்கள். ஹராமான உணவை உண்டுவிட்டு கேட்காதீர்கள் என்று 7 நிபந்தனைகளை பற்றி அழகாக சொல்கிறார்கள். அந்த 7 நிபந்தனைகள் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கேள்வி புரிவானாக. நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாம் ஜும்மா தினத்தில் 2 குத்துபாவில் நடுவில் நாம் கேட்க வேண்டும். அதற்கு வந்து ஜும்மா தொழு வச்சு ஜும்மாக்கு முன்னாடி குத்துபா ஓதிட்டு இருக்காரு. குத்துபா ஓதிட்டு இருக்கும்போது நம்ம அந்த குத்துபாவை நடுவில் வந்து கேட்கறதுனால நம்முடைய தேவையில் வந்து கபூலாக்கப்படுது. நாம் அந்த நேரத்தில் வந்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். துவா கபூலாக்கப்படுகின்ற நேரங்கள் அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸ்களின் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவித்து தருகிறான். அந்த நேரங்களையும் நாம் பின்பற்றி நாம் துவாக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தஹஜ்ஜுத் வந்து நம்ம எந்திரிக்கிறோம், எந்திரிச்சிட்டு நம்ம துவா செய்கிறோம். அந்த துவா வந்து கண்டிப்பாக வந்து கபூலாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களை சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவதாக நாம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக்கப்படுகின்றது. இப்போ ஃபர்லு தொழுகிறோம், ஃபர்லு தொழுத பின்னாடி நம்ம வந்து துவா கேட்குறோம். அது மாதிரி அல்லாஹ் எனக்கு வந்து வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தை இன்னும் பிறக்கலை, திருமணம் இன்னும் ஆகலை, எனக்கு வந்து நிறையா கடன் தொல்லையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கும்போது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவன் கண்டிப்பாக தருகிறான். நான்காவதாக பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் நடுவில் நாம் துவா செய்வது. பாங் சொல்லிட்டாங்க, நம்ம போயிட்டு பாங் சொல்லி முடித்த பின்னாடி
அந்த பாங்கில் இருந்து அந்த இக்காமத்து அது ஃபர்ல முன்னாடி வரையும் நம்ம வந்து துவா செய்கிறோம். அந்த துவா வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். இந்த நேரத்தில் வந்து நம்ம துவா செஞ்சால் கபூலாக்கப்படுகிறது. 5வதாக லைலத்துல் கதிர் இரவில் வந்து துவா செய்வது. ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவு வருது. அந்த இரவில் வந்து நம்ம துவா அதிகமாக செய்கிறதுனால நம்முடைய தேவைகள் கபூலாகிறது, நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறது. நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக அந்த லைலத்துல் கதிர் இரவிலே இருக்க வேண்டும். 6வதாக ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் துவா செய்வது. ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோன்னா அப்போ வந்து அந்த கடைசி 10 இரவுகளில் வந்து நம்ம துவா செஞ்சால் கண்டிப்பாக கபூலாக்கப்படுது. 8வதாக மழை பொழிகிற நேரத்தில் வந்து கபூலாக்கப்படுது துவா. இப்போ வந்து உதாரணத்திற்கு நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னா அந்த நேரத்தில் வந்து நம்முடைய தேவைகள் இருக்கின்றது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்துச்சுன்னா கபூலாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 9வது பயணம் செய்யும்போது நம்ம வந்து துவா செய்வது. எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போகும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவை வந்து கபூல் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில் வந்து அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பது. 10வதாக ரமலானுடைய மாதத்தில் வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்குது. ரமலானுடைய மாதத்தில் வந்து இஃப்தாருடைய நேரத்தில் வந்து துவா கபூலாக்கப்படுது. அதே போல் ரமலானுடைய மாதத்தில் வந்து நோன்பு வச்சுட்டு ஃபர்லு நஃபிலான காரியங்கள் குர்ஆன் ஓதும்போது நம்முடைய தேவைகளை வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடும்போது கண்டிப்பாக வந்து அல்லாஹ் தஆலா கபூலாக்கப்படுகின்றான். 11வதாக அநீதி இழைக்கப்பட்டவர் மீது துவாக்கள் கபூலாக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டுட்டார்னா அவருடைய தேவைகள் வந்து கண்டிப்பாக கபூலாக்கப்படுகிறது. ஒருவருக்கு சிரமம் இருக்கிறதுனா அவருக்கும் வந்து கண்டிப்பாக துவாக்கள் வந்து கபூலாக்கப்படுகிறது. ஆகையால் நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய ஒரு அமல் துவாவாக இருக்கின்றது. நாம் துவாவை அதிகமாக செய்து கொண்டே இருக்கும்போது தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளும் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய கவலைகளும் எதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளும் நம்முடைய நோக்கங்களையும் நிறைவேற்றுவான். நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கும்போது தான் நிச்சயமாக நம்முடைய அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளையும் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய நோக்கங்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். ஆகையால் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெறக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கரில் புரிவானாக. வாஹிர்தானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.